அதாவது இந்த சீசனை 2ஆ பிரிக்கணும். அந்த செகண்ட் சீசனுடைய முக்கியமான கிளைமேக்ஸ் இப்போ வந்துச்சு. நேற்று மேட்ச்ல முக்கியமான முடிவுலாம் வந்துச்சு. 3 டீம் கன்ஃபார்மா குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. இன்னும் ஒரு இடம் இருக்கு, ஆனா 2 டீம் வந்து அதுக்கு போட்டி போடுறாங்க. 3வது டீமும் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு வாழ்வா சாவா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட மேட்ச், எக்ஸைட்டடான மேட்ச். ஆனால் நேற்று 2 மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஆர்ஆர் அடிச்ச அடியை பார்க்கும்போது நேற்று வந்து பஞ்சாபுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சர் இருக்குன்னு நினைச்சோம். ஆனால் கடைசியில் ஒரு 10 ரன்ல அசால்ட்டா அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மேட்சை பத்தி முக்கியமாக பேச வேண்டியது இருக்கு. நேற்று பஞ்சாப் வின் பண்ணனால மிக முக்கியமான ஒரு குவாலிஃபயருக்குள்ள போயிருக்கிறாங்க. ஸோ லிவி, பஞ்சாபுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 3 விக்கெட் போனாலும் வதோதரா அடிச்ச அடி, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய போலிங், ஸோ எப்படி வின் பண்ணாங்க? கண்டிப்பா பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங்லேருந்தே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலுமே அந்த 10 per ஓவரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு டீமுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இங்கே பிரியன் ஷாரியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், பிரப்சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், இவங்களுமே கொஞ்சம் ரன்ல அவுட் ஆகிட்டே இருந்தாலும் நேஹல் வதேராவோட பேட்டிங் வந்து நேற்று உண்மையாகவே ரொம்ப பிரமாதமாக இருந்தது சொல்லலாம். ஏன்னா அந்த டீமை வந்து அவர் தான் இந்த ஒரு 219 அடைகிறதுக்கு மெயின் காரணம் அவர். அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளாகவே சஷாந்த் சிங் வந்து அவர் கேம்குள்ளேயே வரல, ஏதோ ஒரு மேட்ச் ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நேற்று இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த டீமை வந்து ஒரு 219 ஸ்கோரை வந்து கண்டிப்பாக எட்ட வச்சாங்க. ஏன்னா இங்கே ஆப்போசிட் டீமில் ஆர்ஆரோட அந்த ஓப்பனிங் இந்த 2 சின்ன பசங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் இந்த 10 per ஓவர் ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த 219 அவங்க நேற்று எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாபுக்கு ஒரு பெரிய மைனஸாக இந்த பிளே ஆஃப்க்கு நேற்று குவாலிஃபை ஆகாது போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஓகே, ஸோ நேற்று வந்து இவங்களுடைய பேட்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய போலிங் ஓப்பனிங்கில் பயங்கரமாக அடி, செம்ம அடி. ஜெய்ஸ்வாலும் சரி, சூரியவன்சியும் சரி பயங்கரமாக அடிச்சாங்க. கிட்டத்தட்ட 4 ஓவருக்கு 70 ரன் அந்த மாதிரி வந்த பிறகு அதுக்கப்புறம் 7 ஓவர் 8 ஓவருக்குலாம் 100 வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 12 ஓவருக்கு மீதி 100 ரன் 110 ரன்னை ஆக்சுவலாக சேஸ் பண்ண முடியாமல் பயங்கரமான ஒரு சொதப்பல் ஆர்ஆர். ஸோ கேப்டன் சாம்சங்லேருந்து அதுக்கப்புறம் ரியான் பராக் யாருமே ஆடலை, ஹெட்மேயர்லேருந்து யாருமே ஆடலை. ஜூரல் வந்து ஒரு 50 ரன் அடித்து 200 ரன்னை தொட்டாங்க. ஸோ ஆர்ஆருடைய தொடர்ச்சியான வீழ்ச்சிக்கு இந்த மிடில் ஆர்டர், தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இந்த மிடில் ஆர்டருடைய வீழ்ச்சி நேற்று மேட்ச்லேயும் எதிரொலிச்சுது. அதனால தான் பஞ்சாப் வந்து பயங்கரமான ஒரு வின் பெற்றாங்க. ஸோ அவங்களுடைய வீழ்ச்சியுடைய அதாவது இது நெக்ஸ்ட் அவங்களுடைய பாடம் என்னவா இருக்கும் லிபி? கண்டிப்பா இருக்கு. ஆர்ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே இந்த மிடில் ஆர்டர்னால தான் அவங்க வந்து நிறைய மேட்ச் லாஸ் பண்ணதான் பார்க்குறோம். ஏன்னா இல்லைன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிஃபயர் ரேஸில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தோட்ட மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ரன்னு 4 ரன்னு 10 ரன்னு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு இதில் ஸோ கடைசி ஒரு சூப்பர் ஓவரில் வந்து இந்த மாதிரி தான் நிறைய மேட்சஸில் வந்து தோத்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆர்ஆரில் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம், ஏன்னா இந்த ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பயங்கரமாக செட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சூரியவன்ஷின்னு ஒரு 14 வயசு பையன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இங்கே லீடிங் விக்கெட் டேக்கர் ஹர்தீப் சிங்கை போட்டு பொழந்து எடுக்கிறார், அதேமாதிரி மார்க்கோ ஜான்சனை போட்டு பொழந்து எடுக்கிறார். ஸோ அப்போது இந்த ஓப்பனிங் பேட்டிங் வந்து ஓரளவு நல்லா நம்ம செட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து அவர் கேம்குள்ளே வந்துட்டார்னா கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்ஆருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோரை எட்டி கொடுத்துட்றாரு. ஸோ இங்கே ப்ராப்ளமே இந்த மிடில் ஆர்டர், முக்கியமாக ஹெட்மயர். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் தூக்கி போட்டு ஸோ அடுத்த வருஷம் இன்னும் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பிளேயர்ஸாக எடுத்தாங்க அப்படின்னா இன்னொன்று போலிங்குமே நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த வருஷம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஏதோ கொஞ்சம் மேட்சஸில் காப்பாற்றினார், அதை தாண்டி அவங்க போலிங் வந்து பயங்கர சொதப்பல் இந்த வருஷம். ஸோ மேபி அவங்க அந்த டாப் 3 விட்டுட்டு மற்ற அதுக்கப்புறம் அதை தாண்டி ரியான் பராக் ஓரளவு அப்பப்போ அவங்களுக்கு செட் ஆனார், அதை தாண்டி மற்ற எல்லா பிளேயர்ஸுமே அவங்களுக்கு வந்து பயங்கர டவுனாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த வருஷம் அவங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயர் அவங்க அந்த டாப் பொசிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ